இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 1 மினிட் ஹேபிட் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம வீடை எப்போவுமே க்ளீனாக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 1 மினிட் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஹேபிட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நீங்கள் தனியாக அதுக்குன்னு டைம் ஒதுக்கி க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹேபிட் ஆகும்போது ரெகுலராக வீடு எப்போவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கிறதுக்கு இந்த ஹேபிட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுக்குமே ஒரு ஹோம் இருக்கணும். அதுக்குன்னு ஒரு பிளேஸ் டெசிக்னேட்டடாக தனியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த பொருளை அதே இடத்துல வைப்போம். அதே மாதிரி நீங்கள் எப்போ ஒரு பொருளையோ இல்லை ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்போவே அந்த வேலையை முடித்தோடனே நம்ம எடுத்து அதே மாதிரி அந்த பாக்ஸ்குள்ளேயோ இல்லை ஒரு ஆர்கனைசர் கூடயோ போட்டுட்டு மறுபடியும் அதே இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீடு எப்போவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கும். நம்ம வெளியில் போகும்போது எமர்ஜென்சிக்கு நிறையா இயரிங் எல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறமா ஏதாவது ஒன்று போட்டுட்டு அது மேலே வச்சுட்டு அப்படியே போயிடுவோம். அப்புறம் ஈவினிங் லேட்டாக வந்தாலுமே நம்ம வீடு ரொம்ப கிளட்டர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அப்பப்போவே நீங்கள் அந்த வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னா வீடும் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி நமக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் பிளேஸ் இருக்கிறனால நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு. செகண்ட் ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாரண்டி கார்டு அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் இல்லையா, வாரண்டி கேரண்டி கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் அப்பப்போ டீக்ளட்டர் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு பொருளுக்கு 5 இயர்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இருந்ததுன்னா நம்மக்கிட்ட 10 இயர்ஸ் இருந்தாலும் அந்த வாரண்டி கார்டு மட்டும் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் உடனே டீக்ளட்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தது நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது நம்ம ஸ்லிப்பர்ஸை ரிமூவ் பண்ணோன்னா வாசல்லே விடாமல் அதை ஒரு ஷூ ரேக்கில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீடு எப்போவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா வண்டி சாவியோ இல்லை வீட்டு சாவியோ இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டோருக்கு பின்னாடி இந்த மாதிரி ஹேங்கர் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் கதவு சாத்தும் போது. ஸோ உங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட ஹேங்கர்லாம் இல்லை அப்படின்னா ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு க்ளோஸ்டான ஒரு ஆர்கனைசர்லேயோ இந்த மாதிரி கீ போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு கிளட்டர்டாக தெரியாது. அதே மாதிரி க்ளோஸாக இருக்கனால கண்ணுக்கும் தெரியாதனால கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்த ஹேபிட் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே அந்த ஒர்க் டேபிளை கிளியர் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்தந்த பொருளுக்குன்னு அந்தந்த பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகும்போது நம்ம ஏதாவது ஒரு பொருளை இப்போ ஹால்லேருந்து பெட்ரூமுக்கு போகிறோம் இல்லை ஹால்லேருந்து கிச்சனுக்கு போகிறோம் அப்படின்னா ஹாலில் கிச்சன் ரிலேட்டடாக ஏதாவது திங்ஸ் இருந்துச்சுன்னா அதை உடனே கொண்டு போய் வச்சுருங்க. அப்பப்போ வைக்கிறத விட ஒன்றா சேர்த்து வைக்கும் போது நமக்கு டைம் சேவ் ஆகும். அதனால் எப்போ ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறீங்களோ அப்போ அதோட பொருள் ஏதாவது இருந்தால் அந்தந்த ப்ளேஸில் அதை வச்சுடுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பொருட்கள் ஏதாவது வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தோன்னா அதை நம்ம அப்படியே அந்த பேக்லேயே வைக்காமல் வெஜிடபிள்ஸோ இல்லை க்ராசரியோ எது வாங்கிட்டு வந்தாலும் அப்பப்போவே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுடுங்க. அப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது நம்ம ரிப்பீட்டடாக ஒரே ஐட்டம்ஸை பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். இல்லை அப்படின்னா நம்ம இருக்கிறதே மறந்துட்டு மறுபடியும் அதே பொருளை வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாத்துக்குமே அந்த பொருளுக்குன்னு ஒரு பிளேஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் அப்படி தான் வந்தோன்னே கழுவி ஸ்டோர் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் டீக்ளட்டரிங் நீங்கள் மொத்தமாக பண்ண முடியல அப்படின்னா கூட ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐட்டம்ஸ், இப்போ மென்ஸ் வார்ட்ரோப்லேருந்து ஒரு ஐட்டம், அப்புறம் உங்களுடைய வார்ட்ரோப்லேருந்து ஒரு ஐட்டம், அந்த மாதிரி நீங்கள் டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்கோங்க. ஒரு ஜங்க் ட்ராவர் க்ளீன் பண்ணுறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிச்சனில் ஒரு ஷெல்ஃப் மட்டும் இருக்கும், அதை க்ளீன் பண்ணுறது, இல்லை ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது, ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒரு ஷெல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணலாம், இல்லை டிவி யூனிட்டோ இல்லை டோரோ டஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை ஒவ்வொன்றா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு 1 மினிட் கூட ஆகாது, அதை விட கம்மியாக தான் ஆகும். அந்த மாதிரி க்ளீனிங் ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வீடு எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, எக்ஸ்பைரியான ஐட்டம்ஸும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வீட்லேயோ நம்ம வச்சுருப்போம். நமக்கே தெரியாது எப்போ எக்ஸ்பைரி ஆச்சுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பொருட்கள் இருந்தாலுமே நீங்கள் பார்த்து அப்பப்போ டீக்ளட்டரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம வீட்டில் டம்ப் பண்ணி வைக்காமல் அப்பப்போ கிளியர் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது
இந்த மாதிரி வந்து லெட்டர்ஸ் வந்தாலோ இல்லை கொரியர் வந்தாலோ இல்லை அமேசான்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதை அப்படியே வச்சா நமக்கு வந்து கிளட்டடாக ஃபார்ம் ஆயிரும். அதனால் அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தேவை இருக்கா தேவையில்லையா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து தேவையில்லைன்னா டிக்ளேட்டர் பண்ணலாம், இல்லை தேவை இருக்குன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேபிட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.